Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல chapter 5 arithmetic progression ல exercise 5.2 ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the number of terms in each of the following APs ன்னு கொடுத்திருக்காங்க. Number of terms, how many terms are there in this given AP ன்றதை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க first subdivision பாருங்க. A is equal to 7 and D கண்டுபிடிக்கணும். D is equal to 13 minus 7 is equal to 6. So, இப்போ என்ன பண்ணுவோம், let there are n terms in this AP. APன்னு எடுத்துக்கோ நம்ம. ஓகேவா? இப்போ AN is equal to 205. n terms இருக்குன்னு நம்ம assume பண்ணிக்கிறோம். ஸோ அந்த எத்தனை how many terms அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். an is equal to a plus n minus 1 into d. an is equal to 205 is equal to a7 plus n minus 1 into d எவ்வளவு 6. ஸோ இப்போ இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வந்துடும் நம்ம. 205 minus 7 is equal to n minus 1 into 6. So, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 198 is equal to n minus 1 into 6. So, இந்த 6 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ நான் n minus 1 இப்படி போட்டுக்கிறேன். 198 divided by 6. 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 times 33. So, n minus 1 is equal to 33. n is equal to 33. This minus 1 becomes plus 1. 1. So, n is equal to 34. Therefore, the given series has 34 terms. How many terms ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த subdivision பார்ப்போம். அடுத்த subdivision பாருங்க. A என்னது? A is equal to 18. இப்போ D கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ D is equal to இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது இம்ப்ராப்பராக மாற்றிக்குவோம் நம்ம. ஸோ D is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இல்லையா? அப்போ இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 31/2 minus 18. ஸோ எல்சிஎம் பண்ணும்போது 2 31 minus 36 is equal to minus 5/2. ஸோ டியோட வேல்யூ minus 5/2. ஸோ இங்கே n an is equal to நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? minus 47. Here an is equal to minus 47. ஸோ an ஃபார்முலா நமக்கு தெரியும். an is equal to a plus n minus 1 into d. ஸோ இது ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஒவ்வொரு சம்ம எழுதும்போதும் ஃபார்முலா எழுதி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ அப்போ an minus 47 is equal to a 18 plus n தான் தெரியாது நமக்கு, n minus 1 into d யோட வேல்யூ minus 5/2. ஸோ minus 47. நான் இந்த 18 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா minus 18 is equal to n minus 1 into minus 5/2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸில் தான் இருக்கு இல்லையா? ஆட் பண்ணோம்னா minus 65 வரும். இஸ் ஈக்குவல் டு n minus 1 into minus 5/2. ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ n minus 1 இஸ் ஈக்குவல் டு 65. இது இந்த பக்கம் இருக்குது இல்லையா? இது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போகும். டிவிஷனில் போகும்போது கீழே வரும் இல்லையா? 5/2ன்னு வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 65/5 into 2ன்னு வரும் இல்லையா? இது ரெசிப்ரோக்கலில் போயிடும். ஸோ இது 5ல் கட் பண்ணும்போது நமக்கு
1 time 3 time 13 into 2 26. So n minus 1 is equal to 26. அப்போ n is equal to 26. இந்த 1 இந்த பக்கம் வரும்போது plus 1 ஆகும். So n is equal to 27. So number of terms, there are 27 terms. Therefore the given series has 27 terms. எத்தனை டேர்ம்ஸ்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.